வெல்கம் டு சிம்ப்ளி குப்பு. இன்றைக்கி புளிலாக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மிக்ஸி எடுத்துக்கோங்க. நான் அம்மியில் அரைக்கிறேன். ஒரு துண்டு விரலி மஞ்சள், 2 மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் நல்ல விழுதோடு அரைக்கணும். மிக்சியிலனா நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க, அரைபடும். அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் இந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் ஊற்றி உப்பு சேர்த்து அதில் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போடுங்க. இல்லைன்னா அவரைக்காய் போடலாம், வேறு காய் போட முடியாது. நல்லா போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதையும் அதில் கலந்து விடுங்க. நல்ல கொதி வரட்டும், காய் வேகட்டும். பாதி வெந்த உடனே முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேன், அதை ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் அதில் சேர்த்துருங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மழை காலத்துக்கு ஏற்ற குழம்பு. நல்ல ஒரு மூடி போட்டு வேக வைங்க. நல்ல கீரை காய் எல்லாம் வெந்துடும். வெந்த உடனே நம்ம அவிச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் அதை அதில் கலந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஒரு சில்லு தேங்காயை நல்லா அரைச்சி அதையும் கலந்து ஒரு கொதி வந்தவுடனே இறக்குனா புளிலாக்கறி ரெடி. சுட சுட சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.